இன்னைக்கு ஒரு ஜீரோ வேஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இன்னமே தர்பூசணி சாப்பிட்டு யாருமே அந்த ஒயிட் பார்ட்டை தூக்கி போட்டுறாதீங்க. ஏன்னா மாங்காய் ஊறுகாய்க்கு டஃப் கொடுக்குற மாதிரி அதில் ஒரு சூப்பரான ஊறுகாய் பண்ண முடியும். என்னை மாதிரி யாராச்சும் சாதத்தில் ஊறுகாயை போட்டு நல்ல பரட்டி சாப்பிட்ற ஆளாக இருந்தால் எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சரி வாங்க, வாட்டர் மிலன் ரைன் ஊறுகாய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தர்பூசணியில் ஒயிட் பார்ட் மட்டும் எடுத்து தோல் சீவிட்டு குடிக்குடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. அதில் மஞ்சத்தூள் உப்பு சேர்த்து ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட்டில் வச்சுருந்தீங்கன்னா அதுலேருந்து தண்ணி வெளியாகிருக்கும். அதை அப்படியே ஃபில்டர் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு வானல்ல தாராளமாக நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கடுகு போட்டு பொரிய விடுங்க. கடுகு பொரிஞ்சோடனே வெந்தயம் அப்புறம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கூடவே வடிகட்டி வச்சுக்கிட்ட தர்பூசணி ரைண்டையும் ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுட்டு அதுலேயே கல்லுப்பு மிளகாத்தூள்லாம் சேர்த்து ஒரு 15 நிமிஷம் சிம்மில் வச்சு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அப்புறம் அது கூடவே கொஞ்சமாக வெல்லம் அப்புறம் வினிகர்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், ஒரு சுவையான ஊறுகாய் ரெடி ஆகிடும். இந்த ஊறுகாயை தண்ணி படாமல் ஒரு 6 மாதம் வரையும் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு யூஸ் பண்ணலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி ட்ரை பண்ணிட்டு மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மக்களே. பாய்.